இருக்கு பிரதர். கம்மியா இப்போ இருக்கு. எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு பிரதர்? இல்ல பிரதர், லோவா தான் இருக்கு. இருக்கா? கம்மியா தான் சாமி இருக்கு. விலை ரொம்ப கம்மியா வசூல் இருக்கு பிரதர். இப்போ ஓகேயா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வேணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பிரதர். இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை பிரதருங்க. ஓகே இதுதான் மேக்ஸிமம். ஓகே. ஓகே. உங்க சாமி மேபி மற்றவங்களுடைய இதை மியூட் பண்ணா சரியாயிடும் நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஓகே பிரதர். ஓகே ஓகே பிரதர். ஓகே. ஓகே இல்லையா? ஓகே, பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம் அப்படின்றத குறித்து நம்ம எடுத்தோம். ஜீசஸ் நம்ம எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அவருடைய சீடர்களாக, இல்லையா? பக்தர்களாக நம்மளை தேர்ந்தெடுக்கல, சாதாரண மக்களாக தேர்ந்தெடுக்கல, கடவுளுடைய சீடர்களாக வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். மத்திய 28வது அதிகாரம் 18-19 நம்ம பார்க்குறோம். உலகம் எங்கும் சென்றும் நற்செய்தியை அறிவிங்க, பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் கற்பித்த அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவர்களை என்னுடைய சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ கடவுளுடைய சீடராக்குவது, நாம் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றினா அவருடைய சீடராக பின்பற்றணும். அப்போதான் நம்ம உண்மையான சரியா, நீ மற்ற இந்த நோக்கம் நமக்கு சரியில்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் சரியான வழியில் போய் சேர முடியாது. நிறைய பேர் பல வருடமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எதுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுன்றதே தெரியாமல் பின்பற்றுறான். ஐயா, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பொதுமக்களை திட்டியிருக்கிறாரா? பொதுமக்களை ஏதாவது இடத்துல கடிந்து கொண்டு இருக்கிறாரா? சொல்லுங்க. சீடர்களை தயவுசெய்து வாலண்டியர்ஸ் யாரும் சொல்ல வேண்டாம். பொதுமக்களை இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கடிந்து கொண்டு இருக்கிறாரா? ஆலயத்துல ஒரு டைம் கடிஞ்சிருக்காரு பிரதர். ஆலயத்தில் யாரை சிஸ்டர் கடிந்து கொண்டார்? இல்ல புறா விக்கிறவங்களே அந்த புறா எல்லாம் விக்கிறவங்கள அவர் ஆமா, கடிந்தார். அது அந்த பரிசேயர் கூட்டம் அவங்களுடைய இதை தான் கடிந்து கொள்றாரு. அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு செட்டப். அதனால எல்லாத்தையும் வெளியே துரத்தி போடுறார். வேற எங்கேயாவது பொதுமக்களை கடிந்து கொள்கிறாரா? ஒன்றும் இல்லையா? யோசித்து பாருங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கொஞ்சம் கடவுள் கோபன்றதை விட அது அவங்க இங்க செய்யறது தப்புன்றதை சீடர்கள் சொல்லி கிட்ட காமிக்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களேன்னு சொல்றாங்க. சீடர்கள் நான் கிட்ட சீடர்களை கேட்கல சார், பொதுமக்களை கேட்குறேன். பொது மக்களுங்களா? ம் பொதுவாக பொதுமக்கள்கிட்ட ஜீசஸ் எங்கேயுமே எந்த இடத்துலையும் கோவப்பட்ட மாதிரியே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல, யோவான் 6வது அதிகாரம், ஆலயத்துல ஓகே போதும், நான் ஆன்சர் சொல்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 23 படிக்கலாம். யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். யோவான் 6:23. அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசு அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி காப்பர்நாமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரஃபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும். ஓகே போதும் சிஸ்டர். இப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்க? கடற்கரைக்கு வராங்க. இயேசு கிறிஸ்து இந்த 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த உணவை சாப்பிட்டு அதே இடத்துக்கு வராங்க. ஓகேங்களா? ஜீசஸ் அங்கே இல்லை. என்ன பண்ணுறாங்க? போட்டில் ஏறி அடுத்த பக்கம் போகிறாங்க. அங்கே ஜீசஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. எப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆர்வம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இல்லைனாலும் கடல் கடந்து அவரை போய் தேடி போய் ஜீசஸை பின்பற்றுறாங்க. எதுக்காக பின்பற்றுறாங்க? அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக பின்பற்றினாங்க. எதுக்காக பின்பற்றுறாங்க? சாப்பாடு ஓசியில் கிடைக்கின்றதுக்காக பின்பற்றுறாங்க. கரெக்டா? ஜீசஸ் திட்டுறார், நீங்கள் அடையாளங்களை, கடவுளுடைய வல்லமையை பார்க்கறதுக்கு வரல, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வரல, வயிறார நீங்கள் அப்பத்தை சாப்பிட்டதுனால வரீங்க. திரும்பி அவங்க என்ன கேட்குறாங்க? மோயிசன் எங்களுக்கு அடையாளம் காமிச்சாரு,
பாலைவனத்தில் எங்கள் முன்னோர்கள் மன்னாவை உண்டான்னு நீ அந்த மாதிரி ஏதாவது அடையாளம் காமின்றாங்க. அப்போ அவங்களுடைய மனசில் எங்கே இருக்குது? உணவு மேலே இருக்குது. கரெக்டா? உலகப்பூர்வமான காரியத்துக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடினீங்கன்னா 1 முறை 2 முறை 3 முறை உதவி செய்வார். அதுக்கப்புறம் இதே கேள்வி உங்களையும் கேட்பார், நீ எதுக்காக என்னை பின்பற்றேன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரம் என்றால் உங்களை விட பரிதாபத்துக்குரியவர்கள் யாரும் இல்லைன்னு புனித பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவர்களாய் இருப்போம். பரிதாபத்துக்கு உரிய மக்களாக இருப்போம். நம்ம உங்களை நீங்களே யோசித்து பாருங்க, எதுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் மீண்டும் மீண்டும் 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம பின்பற்றணும்னா இயேசு கிறிஸ்து நிச்சயம் திட்டுவாங்க. நிச்சயம் சொல்வார் அவர், நீங்கள் இந்த வயிற்று பொழப்புக்காக என்னை சுற்றி வரீங்களா? இதுக்காக நான் அந்த உலகத்துக்கு வரேன். இயேசு கிறிஸ்து அதுக்காக வந்தார். இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை கொடுக்கறதுக்கு, உலகத்துடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரா? இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார்? நம்ம மீட்டெடுக்க வந்தோம். நம்மளை மீட்டெடுக்க வந்தார். அப்புறம் வேற எதுக்காக வந்தார்? இறையாட்சியை நிறுவ வந்தார். இறையாட்சியை நிறுவ. ஓகே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தோட மிக மிக முக்கியமான நோக்கம் இறை ஆட்சியை இந்த உலகத்தில் நிறுவுவதற்கு. அவர் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அதை முடிக்கிறது நம்முடைய வேலை. இந்த பாட்டு அருமையாக ஒரு பாட்டு பாடினீங்க இல்லையா? என்ன பாட்டு அது? எந்த சூழ்நிலை மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். அது ஒரு வார்த்தையை அருமையாக சொன்னீங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி அதனை பொறுப்பதனை. அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்க பிரதர். அந்த வசனம் மட்டும் போடுங்க பார்க்கலாம். என்னை நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை அதுக்கு அடுத்த வசனம் பிரதர். அதேதான், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்புதனை அவர் வரும் முறை காத்துக்கொள்வேன். ஓகே, இதுக்கு ஓகே, இதை எடுத்துருங்க பிரதர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். இன்னொரு வகையில் நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லேயும் இவ்வளோ ஆத்மாக்களை நீங்கள் கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒரு கணக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். பொறுப்புன்றது உங்களுக்கு பதவி கிடையாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பு பதவியை குறிக்கல. ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லேயும் இத்தனை ஆத்மாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். இதை தான் திருப்பலியிலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். நம்முடைய உயிர்ப்பையும் இறப்பையும் நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லி வாக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு திருப்பலியும் நம்ம வாக்கு கொடுக்குறோம் இல்லையா? கொடுக்குறோமா கொடுக்கலையா? நீர் வரும் முறையில் உங்களுடைய உயிர்ப்பையும் இறப்பையும் நாங்கள் எடுத்துரைப்போம் சொல்லி வாக்கு கொடுக்குறோம். அது கரெக்டான வசனம் யாருக்கா தெரியுமா? நம்ம திருப்பலியில் சொல்றது, ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான். அது இல்ல சிஸ்டர். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நீர் வருமளவும் உம்முடைய இறப்பை அறிக்கையிடுகிறோம், உம்முடைய உயிர்ப்பையும் எடுத்து உரைப்போம். ஆமா, எங்க போய் எடுத்து உரைக்கிறீங்க? இதுதான் பரலோக ராஜ்யத்தை இந்த புலோகத்தில் நிறுவக்கூடிய ஒரு இதை நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கு கீழாக ஆண்டவர் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்கிறார். மேலே போய் நிற்கும் போது கேட்பார், இத்தனை பேரை உனக்கு கொடுத்தனே, எத்தனை ஆத்மாவை நீ கொண்டு வந்தேன். சீடர்களை கூப்பிடும்போது முதல்ல என்ன சொல்லி பேதுருவை கூப்பிட்றாரு இல்லையா? நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன சொல்லி கூப்பிட்றாரு. மத்தேயு 4வது அதிகாரம் 18-19. மத்தேயு 4வது அதிகாரம் 18-19. இயேசு, நானே படிச்சிடுறேன், படிக்க சொன்ன மட்டும் படிங்க. இயேசு கலிலேய கடலோரமாக நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார்.
சீடர்களை எதுக்கு கூப்பிட்டாரு? மனிதரை நல்ல வேலை. பிடிச்ச ஆ மனிதர்களை பிடிக்கிறதுக்கு கூப்பிடுறார் இல்லையா? மீன் பிடிச்சது போதும், இதுக்கப்புறம் நீங்க மனிதர்களை பிடிப்பவர்களாக நான் உங்களை மாற்றுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? மக்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது தான் சீடர்களுடைய முதல் கடமை. அதுக்காக தான் கடவுள் சீடர்களை தேடுறார். பரலோக ராஜ்யத்தை அவர் நிறுவினார். ஆனால் அந்த பரலோக ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்றது நம்ம கையில் இருக்குது. கரெக்டா? சரி, இதை தான் புனித பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உடலில் நிறைவேறாமல் விட்டு சென்றதை என்னுடைய உடலில் தாங்கி நான் நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்யாம விட்டுட்டு போனார்? பரலோக ராஜ்யத்தை அவர் நிறுவினார், ரட்சிப்பை அவர் கொடுத்தார். ஆனால் ரட்சிப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நம்முடைய வேலை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து இப்போ இந்த உலகம் முடியும் போது எத்தனை கோடி ஆத்மாவை ரட்சிக்கணும்னு விரும்புகிறாரோ நம்மளை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்கிறார். இவர் மூலயமா இத்தனை ஆத்மாவை ரட்சிக்கணும், இவர் ஒருத்தர் மூலயமா இவ்வளோ ஆத்மாவை ரட்சிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு உண்டு. நாங்கள் ஒரு முறை நம்ம ஊழியர்கள் கூடுகையில் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது நிறைய பேரில் ஒரு 2-3 ஐ திங்க் ஒரு 4-5 பேர் உட்காந்து ஜெபிச்சுட்டு நினைக்கிறேன். அப்போமா இல்லை கவுன்சிலிங்லான்னு தெரியல. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு கூடையில் நிறைய மீனை காமிச்சார். ஒரு சில மீன் கீழே விழுந்து கருவாடை மாறி போயிருந்தது காமிச்சார். அப்போ எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த கருவாடை கூடையில் இருக்கிற மீன் என்னுடைய ஊழியத்தினால் ஆதாயமான ஆத்துமாக்கள், கீழே விழுந்த கருவாடு என்னுடைய கவனக்குறைவினால் இன்னும் கடவுளுக்குள்ள வராமல் இருக்கிற ஆத்மாக்கள். புரியுதுங்களா? உங்கள் கூடையில் எவ்வளோ மீன் இருக்குது, எவ்வளோ மீன் கருவாடாக இருக்குன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். முதல்ல கூடையில் மீன் இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு வச்சிருக்கிற நம்பர் எத்தனையோ அத்தனை நம்பருக்கு கூடையில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா கருவாடை போன ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். அது தெரிஞ்ச உடனே நான் மன்னிப்பு கேட்டு ஆண்டுகிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு, ஆண்டே தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க, அந்த ஆத்மா எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள கிரேஸை கொடுங்க, தவறு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன அப்புறம் மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் மீண்டும் ரட்சிப்புக்குள் வர்றதை கடவுள் காமிச்சார். இதுதான் சீடருடைய வேலை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கணக்கு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு என்னை விட ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எத்தனை ஆத்மா கடவுள் வைத்திருக்கிறாரோ அந்த ஆத்மாவை கொண்டு வந்து சேர்க்கிறீர்களா? சீடர்களை கூப்பிடுறது அதுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் சீடர் பேதுரு தான். பேதுரும் அவருடைய சகோதரர் அந்திரேயா. கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறாரு? நீங்கள் மீன்களை பிடித்தது போதும், இதற்கப்புறம் மனிதர்களை பிடிப்பவர்களாக உங்களை நான் மாற்றுகிறேன். ஆத்மாவை ஆதாயம் பண்ணக்கூடிய வேலை தான் ஒவ்வொரு சீடருடைய வேலை. நீங்கள் ஏதாவது வேற ஒரு விஷயத்துக்கு கடவுளை தேடி வந்திருந்தீங்கன்னா இந்த குரூப்பில் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. இந்த குரூப்பில் நிறைய பேர் வராங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போயிடுறாங்க. வந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? உடம்பு சரியில்லைன்னு வராங்க, கிடைச்ச உடனே போயிடுறாங்க. வேலையிலன்னு வராங்க, கிடைச்ச உடனே அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. அல்லது வேறு ஏதாவது திருமணம் ஆகணும்னு வராங்க, திருமணம் ஆனாலும் போயிடுறாங்க. குழந்தை பிறக்கலன்னு வராங்க, குழந்தை பிறந்தப்புறம் ஆளை காணும். சரி, எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு நான் நம்பரை பற்றி கவலைப்படுற ஆள் கிடையாது. ஏன்னா ஜீசஸ் நம்பரை பற்றி கவலைப்படலை இல்லையா? இயேசு கிறிஸ்து இதே அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் யோவான் 6ல் நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போனீங்கன்னா, என்னுடைய உடலை உண்டு இரத்தத்தை குடித்தாலன்றி நீங்கள் நித்திய வாழ்வை அடைய முடியாதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் இவர் விட்டு போகிறாங்க. பொதுமக்கள் மாத்திரமல்ல, சீடர்களும் இவரை விட்டு பின்மாற்றம் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய பல சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போகிறாங்க. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? அப்போஸ்தலரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் போயிடாதீங்கன்னு சொன்னாரா? என்ன சொல்கிறாரு? நீங்களும் நீங்களும் போகிறீர்களா? போனா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய போதனையை நான் மாற்ற போகிறது கிடையாது. ஏன்? தந்தை சொல்வதை அவர் பேசுகிறார், ஜீசஸ் சொல்கிறத நான் பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் மேலே போய் நிற்கும்போது நான் தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதற்காக இயேசு கிறிஸ்துவ தேடுறீங்கன்றது முதல்ல நீங்கள் அதை டிசைட் பண்ணுங்கள். ஏதோ கிறிஸ்தவர் ஆனோம், கோயிலுக்கு போனோம், வந்தோம், நாங்கள் மோட்சத்துக்கு போனால் போதும்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் மோட்சத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் உங்களை கூப்பிடல ஆண்டவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா? போகும்போது உன் தம்பி எங்கே போனா, உங்கள் அக்கா எங்கே போனா, உன்னுடைய பிள்ளை எங்கே போச்சுன்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா?
ஹலோ. கண்டிப்பா கேட்பாரு சார். ம் கேட்பார், நிச்சயமா கேட்பார். கேட்பார். இப்போ நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. உங்களை கூப்பிட்டு வந்து இந்த ஜிஎஸ் மினிஸ்ட்ரி இவ்வளோ நாள் சொல்லி கொடுக்குறாருன்னா எதுக்காக சொல்லி கொடுக்குறாரு? இந்த ஆத்மா வேலை அறுவடை. ஆத்தும அறுவடை தான், அதுதான் முக்கியம். ஒவ்வொருவரையும் மனிதரை பிடிப்பவராக மாற்றுவதை, நீங்கள் சீடராக இருந்தீங்கன்னா மனிதரை பிடிப்பது மிக மிக அவசியம். அதை செய்யும் போது உங்கள் தேவைகள்லாம் அவர் ஆட்டோமேட்டிக்காக சந்திப்பார். நிறைய பேர் நம்முடைய ஓகே, ஒரு சிலருக்கு தலை போன்ற பிரச்சனை, ஆண்டோட நம்ம ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, அந்த பிரச்சனைகளை கடவுள் சரி செய்வார். ஆனால் அது சரியான அப்புறமும் நம்ம மறுபடியும் இன்னொரு பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒரு தேவைக்கு வரீங்க, அது முடிஞ்ச அப்புறம் இன்னொரு தேவை, அது முடிஞ்ச அப்புறம் இன்னொரு தேவை. அப்போ ஜீசஸ் எதுக்கு ஏடிஎம் மிஷினா என்ன? ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பதற்கு. சரி, இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையிலே உங்களை விட பரிதாபத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் யாரும் கிடையாது. Praise the Lord. Hallelujah. என்னடா பிரதர் திட்டுறாருன்னு நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்றேன். இதே வார்த்தையை தான் ஜீசஸ் சொல்றார். இயேசு கிறிஸ்து மக்களிடம் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க எல்லோருமே கிட்டத்தட்ட எல்லோருமே பிறக்கும்போதே கிறிஸ்தவர்களாக பிறந்தவங்க இல்லையா? இத்தனை வருடமா நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது இன்னும் உலகப்பூர்வமான ஒரு காரியத்துக்கு தான் அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, உங்களால் எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும். எனக்கு இத்தனை ஆத்மா மினிமம் கடவுளுடைய கிருபையில் நான் என்னுடைய ஊழியத்தினால் ஆதாயம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்ல முடியும். நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அதை காமிச்சிருக்கிறார். எத்தனை பேர் அது, நான் இதை ஏற்கனவே பேசியிருக்கேன். இதே கூட்டத்தில் நான் ஒரு வருடம் 2 வருடத்துக்கு முன்பாக பேசியிருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு பிரிந்து போன சபையை சார்ந்த ஒரு பாஸ்டர். அவர்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், என்னுடைய நண்பர்னா கூட ஸ்கூலில் படித்தேன், ரொம்ப போடாவடான்னு பேசக்கூடிய அளவுக்கு நல்ல நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், மோட்சத்துக்கு போகும்போது ஜீசஸ் மட்டும் என்னைய உள்ள விட நான் சண்டை போடுவேன்டா அப்படின்னாரு. என்ன சொன்னார்? மோட்சத்துக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னால் நான் சண்டை போடுவேன். ஏன்னு கேட்டேன் நான். கிட்டத்தட்ட 450 குடும்பங்களை, இந்து குடும்பங்களை பேப்டிசம் கொடுத்து கிறிஸ்தவங்களை மாற்றிருக்கேன் நான். நம்மளால சொல்ல முடியுமா? 450 குடும்பங்களை, ஒருத்தர் மனுஷன் கிடையாது, 450 குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள், இந்து மக்களை ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவனாக மாற்றிருக்கேன் நான். என்னை எப்படி உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவார் அவர். என்ன ஒரு தைரியம் பாருங்க. நமக்கு எத்தனை 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 பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? அவர் சும்மா சொல்லலை. நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக அவர் இருந்த அத்திப்பொட்டு என்ற ஒரு கிராமத்தில் இருந்தார். அந்த கிராமம் முழுவதுமே அவர் சொல்கிற நம்பர் ரொம்ப கம்மி. அந்த கிராமம் முழுவதுமே அவர் கிறிஸ்தவர்களாக மாற்றினார். நம்ம யாராவது சொல்ல முடியுமா, நான் 400 பேரை மாற்றிருக்கேன், 500 பேரை மாற்றிருக்கேன், என்னால் ஒரு 500 பேர் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறார்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கிறிஸ்துவ மதத்திலே கடவுளை தேடாமல் இருந்தவங்கள நான் ஒரு 200 பேரையாவது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படி? அதுதான் நமக்கும் மற்ற சபையில் உள்ள மக்களுக்குள்ள வித்தியாசம். நமக்கு கோயிலுக்கு போனால் போதும், நம்ம வேலையை பார்த்தா போதும், என் குடும்பத்தை பார்த்தா போதும் நினச்சிட்டு இருக்கிறோம். அதற்காக கடவுள் இவ்வளோ கஷ்டப்படலை. ஜீசஸ் என்னுடைய வேலையை பார்த்தா போதும் நினச்சி அங்கே வந்திருப்பாரா கீழே? நம்ம ஒருத்தரும் மோட்சத்துக்கு போய் சேர்ந்துருக்க முடியாது. கரெக்டா? அதனால் தயவு செய்து யோசித்து பாருங்கள், எத்தனை மீன்களை நீங்கள் கருவாடாக மாற்றி வச்சுருக்கீங்கன்னு யோசித்து பாருங்கள். உங்கள் கையில் கொடுத்த மீன்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கொண்டு சேர்த்தீங்களா, இல்லை அதெல்லாம் கருவாடாக போச்சான்னு பாருங்கள். கணக்கு கொடுக்கணும். நம்ம பரலோகத்தில் போய் நீங்கள் உங்களோட உயிர் வெளியில் வந்த உடனே நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்றது தெரியும். புரியுதுங்களா? எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர்கள்னு தெரியும். நம்ம ஜீசஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த உலகத்துக்கு வரோம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? இந்த உலகத்துக்கு நாம் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த உலகத்துக்கு வரோம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? நிறைய பேருக்கு தெரியல இல்லையா? ஓகே, ஒரு சிலருக்கு தான் தெரியும், அதான் பிரச்சனை. ஓகே, எசேயா 1வது அதிகாரம் 6வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. எசேயா 6வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன்.
அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது எஸ்ஐயா சொல்ற வார்த்தை. ஆனா இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. பரலோகத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அடுத்த நிமிஷம் பிதா கேட்கிறார், இந்த உலகத்தை மீட்க யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பணும். யார் சொன்னது? ஜீசஸ் அவரா சொன்னார், என்ன அனுப்புங்க, நான் போயிட்டு இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக என் உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக நம்முடைய உயிர் எங்கிருந்து வருது? கடவுளிடமிருந்து வருகிறது. திரு திரு என்னது எக்லியாஸ்டிக்ஸ் சபை உரையாடல் 12:7. சபை உரையாடல் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. சபை உரையாடல் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. உயிர் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. விண்ணகத்திலிருந்து நமக்கு உயிருங்க இந்த உலகத்துக்கு அனுப்பி விடுறார். திரும்பி நம்ம வந்த இடத்துக்கு திரும்பி போனோம். அதுதான் கடவுளிடமே திரும்பி போனோம். அப்போ கடவுள்கிட்ட வர்றதுக்கு முன்னால கடவுள் ஒரு கேள்வி கேட்கிறார். இத்தனாவது ஆண்டு இந்த கணவன் மனைவிக்கு மகளாக மகனாக பிறந்து இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு யார் கீழே போகிறதுன்னு கை தூக்க சொல்கிறார். அப்போ யார் கை தூக்குனது? நாம் ஒவ்வொருத்தரும் கை தூக்கணும். வந்துட்டு இந்த தெரியாமல் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எங்கள் மாமா தான் இந்த ஆளு கணவனை கொண்டு வந்து கொடுத்தாரு, நாசமாக போகன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கோம். மேலே யார் கை தூக்கிட்டு வந்தது? நான் என் வேலைக்கு நான் கை தூக்கிட்டு வந்தேன். சரி, இந்த குடும்பத்தில் நான் பிறந்து என்னுடைய இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ஓகே சொல்லிட்டு வந்துட்டு மறந்துட்டோம். நம்ம உடல்ல இருந்து உயிர் வெளியில வந்த உடனே நமக்கு ஞாபகம் வரும் என்ன சொல்லிட்டு கீழே வந்தோம்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நிறைய பேர் உயிர் சாகிறதுக்கு பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இறப்பதற்கு பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்கூல்ல பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ ஒரு சில பசங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எந்த பசங்க தைரியமா மேம் நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க. ஹோம்ஒர்க் முடிச்சதெல்லாம் என்ன பண்ணோம்? மேம் நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க மேம், கேளுங்க மேம்னு இல்லையா? முடிக்காம என்ன பண்ணுவாங்க? மேம் இன்னைக்கு வராமல் போயிட்டா நல்லா இருக்கும், டீச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நல்லா இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆண்டரே டீச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் வராமல் போகணும், இல்லை மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விடணும்னு சொல்லிட்டு யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? சரி, அட்லீஸ்ட் நினைச்சிருக்கீங்களா மனசுல? பக்கத்துல பல பேர் சொல்லிருக்காங்க பிரதர், நாங்க கேட்டிருக்கோம். நீங்க சொன்னது இல்லையா சிஸ்டர்? நீங்க நினைச்சது இல்லையா? அதை சொல்லுங்க சிஸ்டர், மற்றவங்களை விட்டுருங்க சிஸ்டர். நீங்க பண்ணீங்களான்னு தான் கேக்குறேன். நான் நினைச்சிருக்கேன், கேக்குறேன். பக்கத்துல தூண்டி விடுறவன வாய மூடுறா அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, சொல்லாதடா கம்னுடுறா இல்லையா? கரெக்ட். நாங்க கொஞ்சம் 10th 12th வரும்போது வேற ஏதாவது டாபிக் அப்பதான் தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்போம். வாத்தியார மறக்கடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவரை டைவர்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதே பிரச்சனை தான் நம்ம உயிர் வெளியில வந்த உடனே நடக்கும். ஹோம்ஒர்க் பண்ணாதவங்களாம் பயப்படுவாங்க, ஹோம்ஒர்க் பண்ணவங்களாம் சந்தோஷமா மேலே போவாங்க. ஹோம்ஒர்க் என்னது? நம்ம வரும்போது என்ன எதுக்காக கை தூக்கிட்டு வந்தோமோ அதை செஞ்சு முடிச்சவங்கலாம் தைரியமா போவாங்க இல்லையா? இப்போ யோவான் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஜான் த பேப்டிஸ்ட், திருமுழுக்கு யோவான், அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோன்னு அவருக்கு தெரியும். அதை கரெக்டாக பண்ணார். போகும்போது தைரியமாக போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாராம், சந்தோஷமாக போயிருப்பார். நமக்கு எதுக்கு வந்தோன்னு தெரியல, வந்த வேலையை செய்கிறோமான்னு தெரியல, மேலே போகும்போது அப்புறம் என்ன, எந்த தைரியத்தில் மேலே போகணும்? கரெக்டா? அதனால் தயவு செய்து எதற்காக நம்ம கடவுள் அனுப்புனார், எத்தனை பேரை நம்மளை வச்சு ரட்சிக்கணும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அத்தனை பேரை ரட்சிக்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக உழைச்சிட்டு இருக்கோமா, தகுதி உள்ள பாத்திரமா மாறிட்டு இருக்கிறோமா, அதை செய்கிறோமா? பதவி எங்க சொல்லல, ஆண்டவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பதவி முக்கியம் கிடையாது, ஆண்டவர் சொன்ன வேலையை செய்கிறது தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அடுத்தது மத்தேயு 9வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. மத்தேயு 9:9.
இயேசு மத்தேயு 9:9. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். இயேசு அங்கிருந்து அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். யாரை பின்பற்றி போக சொல்றாரு? ஹலோ, இயேசுவை ஓகே. பின்பற்றி இயேசு கடைசியில் எங்க கூட்டு போனார் எல்லாத்தையும்? சுங்கச்சாவடி. ஆ இயேசு கடைசியில் எங்க கூட்டு போய் சேர்த்தார் சிஸ்டர்? கடைசியில் எங்க கல்வாரி போயிருந்தோம்? கல்வாரிக்கு. கல்வாரி உண்மையில நீங்க இயேசுவுக்கு பின்பற்றினா கடைசியில் கல்வாரியில் போய் சாகணும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பிறருக்காக உயிரை கொடுக்கிறது. பைபிள் என்ன சொல்லுது? நமக்காக உயிரை கொடுத்து இறந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் உயிர் வாழ வேண்டும். யாருக்காக உயிர் வாழ சொல்லுது பைபிள்? நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் உயிர் வாழ வேண்டும். நீ உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் உயிர் வாழ்றீங்களா? ஆதி திருச்சபையில எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. முதல் 300 வருடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்காக உயிரை கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. மறைசாட்சிகளா மாறினாங்க. சிஸ்டர், நான் கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்க சிஸ்டர். நீங்கள் இப்போ மறைசாட்சியா மாறுறது ரெடியா இருக்கீங்களா சிஸ்டர்? அதான் கொஸ்டின். 3000 300 ஃபர்ஸ்ட் 2000 வருஷங்கள இருந்தது ஓகே. நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் நான் ஆண்டருக்காக உயிரை கொடுப்பேன். சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்மளால கடைபிடிக்க முடியல, எப்படி உயிரை கொடுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் நிறைய நேரில் நினச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளை, நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாயா, இல்லை உன் தலையை வெட்டுனா தலையை வெட்டுன்னு சொல்லுன்ற மாதிரி நம்ம நினச்சிருக்கேன். எத்தனை பேர் அப்படி நினச்சிருக்கீங்க இங்கே இருக்கிறவங்க? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆண்டருக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி. ஓகே, வேற. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம உயிரை கொடுக்க மாட்டோம். யாரால அவர் சொன்ன வார்த்தையை ஒழுங்காக கடைபிடிக்க முடியுதோ அவங்களால மாத்திரம்தான் உயிரை கொடுக்க முடியும். மற்றெல்லாம் வாய்ஸோட பேசிட்டு இருக்கோம் தவிர உண்மையில செய்ய மாட்டோம். நம்ம வேணா நம்ம கற்பனையில நினைச்சிட்டு இருக்கலாம். 4 அடி அடிச்சா விட்டுட்டு ஓடிடுவோம் நம்ம. உங்களை ஒரு பக்கம் உங்க வீட்டுக்கார உங்க குழந்தைய ஒரு பக்கம் வச்சுட்டு குழந்தைய கழுத்துல கத்தி வச்சா சொல்லுவீங்களா? அங்க சொல்ல முடியணும்னா கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்களால் மாத்திரமே அதை செய்ய முடியும். மற்றவங்களால முடியாது. அவங்க தான் உண்மையா கடவுளை அன்பு செய்யறவங்க. நம்ம வேணா கற்பனையில நினைச்சிட்டு இருக்கலாம், ஆண்டருக்காக நான் உயிரை கொடுப்பேன், ஜெயிலில் போட்டாலும் நானே பின்மாற்றம் அடைய மாட்டேன். இப்போ நார்த் இந்தியாவில் நிறைய பேர் அடிச்சு உதைக்கிறாங்க பாஸ்டருங்களே, பின்பற்ற மக்களை எல்லாம் நானும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒருத்தர் கூட எல்லாரும் மறுதளிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை போதிப்பவர்களும் சரி பின்பற்றவர்களும் சரி அடி வாங்கும்போது மறுதளிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? யாரால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பின்பற்ற முடியவில்லையோ அவர்களால் உயிரை கொடுக்க முடியாது. புனிதர்கள் உயிரை கொடுத்தாங்கன்னா அவங்க கடவுள் மேல உண்மையில அன்பு வச்சிருந்தாங்க. Praise the Lord. Hallelujah. லூக்கா 9வது அதிகாரம் 57வது இறை வார்த்தை. லூக்கா 9:57 62. லூக்கா 9வது அதிகாரம் 57 9வது அதிகாரம் 57 62 வரைக்கும். நானே படிச்சிடறேன் சார். அவர்கள் வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆனார்னு தெரியல நமக்கு, இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். ஜீசஸ் என்ன சொல்றாரு? நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அப்போ படுக்கிறதுக்கு இடம் எல்லாம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. அதெல்லாம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, இயேசு கிறிஸ்துவை சீடராக இருக்க முடியாது. நாங்கள் கடந்த முறை ஊருக்கு வந்திருக்கும் போது 9 மணி 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக தூங்குற ஒருத்தர் எங்கள் கூட வந்தார். 2 மணி வரைக்கும் முழிச்சிருந்தார். என்ன பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் அப்படின்னாரு. உண்மையிலே கடவுளோடு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்.
ஆனால் நமக்கு அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா வர முடியாது. என்ன ஆரோக்கியம் பிரதர், சந்தோஷமா இருந்ததா? உண்மையிலே பிரதர் அந்த நாள் இன்னொரு தடவை வருமா அப்படின்னு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மாதிரி உண்மையிலே நான் எப்படி நைட்டெல்லாம் 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்காம 3 நாள் அப்படியே இருந்தோன்னு எனக்கு தெரியல. கடவுளோடு இருந்தால் சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே. ஆனால் நமக்கு நம்முடைய இந்த டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு எந்திரிச்சு அப்படியே நமக்கு எதிர்பார்த்த ஏசி ரூமில் இல்லை நமக்கு காத்தோட்டமா இப்படிலாம் பார்த்தோம்னா ஆண்டவரை பின்பற்ற முடியாது. கிடைக்கிற இடத்துல படுக்கணும், எந்திரிக்க சொல்லும்போது எந்திரிக்கணும், ஓட சொல்லும்போது ஓடணும். அந்த மனநிலை இருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக நீங்கள் இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அது இல்லைன்னா இருக்க முடியாது. இது நம்ம சீடர் சொல்றது ஓகே, நம்ம மைண்ட் அந்த மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி ஆகணும். சில நேரத்தில் நம்ம டயர்டாக ஓகே 12 மணி 1 மணிக்கு படுக்கலாம்னு நினைக்க இல்லை, சில நேரத்தில் 3 மணிக்கு சிலர் ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு முறை ஒரு அம்மா 3 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஒரு முறை ஃபோன் பண்ணாங்க, 2 முறை ஃபோன் பண்ணால் சரி விட்டுருவாங்கன்னு பார்த்தா ஒரு 10-15 முறை சரி ஏதோ அவசரம் போக்குன்னு எடுத்து ஃபோன் எடுத்து என்ன சிஸ்டர்னு கேட்டேன். ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருந்து, இன்னொரு பக்கம் யார் ஃபோன் பண்ணுறது? சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு உண்மையிலே ஒரு கடவுளுடைய சீடராக இருக்கணும், கடவுளுடைய ஊழியராக இருக்கணும்னா, இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி டைமில் ஃபோன் பண்ணும்போது உங்கள் மனசில் இந்த எண்ணம் வந்ததுன்னா நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. ஃபோன் பண்ணுறவங்க கடவுளுடைய பொண்ணு, கடவுளுடைய பையன், நான் கடவுளுடைய வேலைக்காரன்ற எண்ணம் இருந்ததுன்னா மரியாதையாக அவங்கள ட்ரீட் பண்ண முடியும், இல்லைன்னா எரிச்சல் வந்துடும். கரெக்டா? அந்த நேரத்தில் உங்கள் மனசில் என்ன வரணும்? நான் கடவுளுடைய வேலைக்காரன், கூப்பிடுறது கடவுளுடைய பொண்ணு கூப்பிடுறாங்க, அந்த மரியாதையோடு உங்களால் உங்கள் மனசு அப்படி டியூன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கடவுளுக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும். எப்போ நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களோ அப்போ கடவுளுடைய வேலைக்காரன். தனியாக போய் ப்ரேயர் பண்ணும்போது கடவுளுடைய பையன், பொண்ணு, டேடி எல்லாம் கொஞ்சலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கடவுளுடைய வேலைக்காரன், அந்த மனநிலையோடு நீங்கள் பண்ணாதான் கடவுள்கிட்ட அடி வாங்காமல் வேலை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதில் முதல்ல உள்ளவர் என்ன கேட்குறாரு? நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். எனக்கு என்னமோ ஒரு பின்னால் போன மாதிரி தெரியல. அடுத்து இன்னொருத்தர் கேட்குறார், இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார். ஆண்டவரே கூப்பிடுறார் அவர் வர சொல்லி. அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்போது சொந்த பந்தம் ஆசா பாசத்தெல்லாம் விட்டுட்டு போனால் தான் உண்மையிலே கடவுளுடைய சீடராக இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என் பையன் 12th படிக்கிறான் பிரதர், அவன் படிப்புலாம் முடித்த உடனே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் 2-3 முறை ஒருத்தருக்கு ரொம்ப புஷ் பண்ணி கூப்பிட்டேன், பிரதர் வாங்க வாங்க, இல்லை இல்லை என் பையன் 12th படிக்கிறான், முடிச்ச அப்புறம் நான் வரேன். நான் இன்னொரு முறை கூப்பிடும்போது அவர் கோவம் வந்துச்சு, பிரதர் நீங்கள் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னால் நான் கமிட்டியில் இருந்தேன், ப்ரேயர் டீமில் இருந்தேன், நீங்கள் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க, இந்த பசங்க 12th முடித்தவொன்னே வந்துடுறேன், இது வரைக்கும் வரல சொல்லி 6-7 வருஷம் ஆகிப்போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடவுள்கிட்ட வரணும்னா கடவுள் உங்களை கூப்பிட்ற நேரத்தில் வந்தால் உண்டு, இல்லைன்னா திரும்பி வர முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீசஸ் யாராவது 2வது முறை போய் கூப்பிட்டுருக்கிறாரா பைபிளில்? பைபிள் யார்கிட்டயா இப்போ 2 முறை சீடர்களை கூப்பிட்ட மாதிரி பைபிள் இருக்கா? இல்லை, ஒரு முறை தான் கூப்பிட்டுருக்கிறாரு. வந்தாங்க, திரும்பி வராமல் போனாங்க, திரும்பி வந்ததில்லை. ஈவன் அவருடைய போதனையை கேட்டு யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அவர் தன்னுடைய இரத்தத்தை குறித்து, சதையை குறித்து பேசும்போது நிறைய பேர் விட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க திரும்பி வரலன்னே பைபிளில் போட்டிருக்குது. யோவான் 6வது அதிகாரம் 6:66. அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர், அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. அதுக்கப்புறம் ஜீசஸ் கிட்ட வரலாம், புரியுதுங்களா? சரி, ஜீசஸை விட்டு நீங்கள் போயிட்டு திரும்பி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அவர் கூப்பிடுற நேரத்தில் உடனே ரெடியாக போயிட்டு, இப்போ எல்லா சைடும் என்ன கூப்பிட்டோன்னு விட்டுட்டு போகிறாங்களா போலியா? அந்தந்த இடத்துல அப்படியே படகை விட்டுட்டு போகிறாங்க. சுங்கசாவடியில் மத்திய அக்கௌண்ட்ஸ் பாதியில் விட்டு போகிறார் கூப்பிட்ட உடனே. அந்த ஒரு மனநிலை இருந்தால்தான் உங்களால் இயேசு கிறிஸ்து பின்பற்ற முடியும். நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செட்டில் பண்ணிட்டு வரேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரேன். இங்கே ஒரு சிலர் அப்படி சொல்லிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. பிரதர், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஃப்ரீயாக பண்ணுவோம் பிரதர். பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு பிரதர், குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்தது, இப்போ பிஸி ஆகிட்டாங்க, ஆள் வர்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் உலக காரியங்களை முடிச்சுட்டு கடவுளை பின்பற்றுன்னு நினச்சிங்கன்னா ஒரு காலத்துலேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா ஆண்டருக்கு பிடிக்காது. ஒன்றில் அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு, இல்லைன்னா உன்னை துப்பிடுவேன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த ஆள் என்ன கேட்கிறாரு பாருங்க, மூன்றாவது ஆள். ஓகே ஐயா உண்மை பின்பற்ற. ஓகே, மூணாவது இயேசு அவரை பார்த்து ஓகே, லூக்கா 9வது அதிகாரம் 61வது இறைவார்த்தை. ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல. சீடராக இருக்க தகுதி இல்லைன்னு கூட சொல்லலை, இறை ஆட்சிக்கு வர்றதுக்கு நீ தகுதி கிடையாதுன்றார். எப்போ? என் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பின்பற்றேன்னு சொல்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தகுதியற்றவன், இறை ஆட்சிக்குள் வர்றது கூட தகுதியற்றவன் சொல்கிறார். லூக்கா 9வது அதிகாரம் 62வது இறைவார்த்தை, 61, 62. ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும். இப்போ உலகப்பூர்வமாக இது கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்க மாதிரி இருக்கா அவங்க சொல்கிறவங்கள? ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லையா? வழியில் போகிறாங்க, ஜீசஸ் பேசுகிறத கேட்குறாங்க. ஜீசஸ் ஓகே வான்னு சொல்கிறாரு. நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போக வேண்டிய அவசியம் கிடையாது, பின்னால் வான்றார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தால்தான் நீங்கள் உண்மையிலே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விட நீங்கள் பெற்றோரையோ தாய் தந்ததையோ கணவனையோ மனைவியோ மற்றவர்களையோ அதிகமாக அன்பு செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அதே போல கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சிட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலப்பையில் கை வைத்தவன் பின்னால திரும்பி பார்க்காதுன்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஊழியத்தில் உண்மையிலே ஆத்தும அறுவடை செய்கிற ஊழியத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா பின்னால் திரும்பி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஒரு பிரச்சனை வரலாம் இல்லையா? வீட்டில் ஒரு பிரச்சனை வரலாம், பசங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆஃபீஸில் பிரச்சனை வரலாம், உடலில் பிரச்சனை வரலாம். இதெல்லாம் நம்மளை பின்னால் திரும்பி வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கலப்பையிலேருந்து கையை எடுத்துகிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன்னு நினைக்கிறாங்க. திரும்பி வர முடியாது. யார் கலப்பையை விட்டு கையை எடுக்காமல் பின்ன ஃப்ரண்ட்டில் ஓட்டிட்டு போகிறானோ, யார் ஊழியத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறானோ, அந்த பிரச்சனை ஒன்று ஒன்றா கடவுள் சரி பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையிலே ஊழியத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். பிரச்சனை வரும்போது கொஞ்ச நாள் நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ஊழியம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா நீ வர முடியாது. நீ அந்த நேரத்தில் அதிகமாக ஊழியம் செய்யணும். கடவுள் பார்த்துப்பாரு நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் ஒன்று ஒன்றாக சரியாகும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? இந்த பிரச்சனை வேலை இல்லை பிரதர், வேலை கிடைச்ச உடனே ஊழியத்துக்கு நான் வரேன். ஒரு நாள் அவர் சொல்கிற இடத்துக்கு வர முடியாது. நீங்கள் அவர் காலத்தின் தேவன். ஒவ்வொரு செகண்டும் கடவுள் வந்து முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் கரெக்டாக அந்தந்த செகண்டில் அந்தந்த இடத்துல நீங்கள் பாஸ் ஆகணும். ஒரு ட்ரெயின் வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுற மாதிரி நம்மை குறித்து அவர் திட்டங்கள் வைத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் வளமான திட்டங்கள் அன்றி கேடு விளைக்கும் திட்டங்கள்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் இதை செஞ்சாகணும், இந்த வருஷம் இதை செஞ்சாகணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சாகணும். அப்போ நீங்கள் அவர் சொல்கிற வேகத்தில் போனாதான் அவர் உங்களுக்காக ஏற்பாடு பண்ண சுச்சுவேஷன் கரெக்டாக நடக்கும். இல்லைன்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இந்த உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டரோடு ஒரு முறை நான் ஒரு முறை அவர் அபுதாபிலேருந்து துபாய்க்கு வந்திருந்தார். என்னுடைய காரில் கூப்பிட்டு போனேன். அப்போ நான் ஆஃபீஸ் வேலையில் இருந்தேன். அப்போ நான் கடைசியாக ஒரு 5 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது பிரதர்,
அந்த மீட்டிங் போயிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி தான். அந்த கம்பெனி ஜெனரல் மேனேஜர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். நீங்கள் சும்மா கூட வாங்க, கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு அப்படியே போயிடலாம்னு சொல்லி அவரையும் கூட கூப்பிட்டு போனேன் மீட்டிங்க்கு, ஆஃபீஸ் மீட்டிங்க்கு. இவர் வந்து பக்கத்தில் சும்மா உட்காந்துனா நாங்கள் ஆஃபீஸ் மீட்டிங்லாம் பேசி முடிச்ச அப்புறம் இவர் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா 2 பேரும் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்க மலையாளத்தில் பேசிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது ஸ்பிரிச்சுவலாக, உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் ஒரு 10 மினிட்ஸ் அவருடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணார், ஒரு சில வெளிப்பாடுகள் கொடுத்தாரு. அப்போ அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த என் மனசில் ஓடிட்டு இருந்த அந்த கேள்விக்கு விட தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன் பிரதர், நீங்கள் இன்றைக்கி நான் தீர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி இவரை நம்ம கூப்பிட்டு போனது அவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வரும்போது பார்த்தா என்னுடைய முகத்தில் பயங்கர சந்தோஷம், ஆனால் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் இயர் முகத்தில் ஒரு பயங்கர யோசிச்சுட்டே உட்காந்து இருந்தார். நான் அப்போ கேட்டேன், பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக கடவுள் வெளிப்படுத்தினார், அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைத்தது அந்த மனுஷனுக்குன்னு சொல்லி இவரை பாராட்டுறேன். அவர் அப்படியே யோசிச்சுட்டே சொன்னார், நான் 3 வருஷம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் போகுது கில்பர்ட் அப்படின்னார். என்ன சொன்னார்? 3 வருஷம் நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் 3 வருஷமாக என்னுடைய பதிலுக்காக தேடிட்டு இருந்திருக்கான். நான் ஒருவேளை கொஞ்சம் ஒழுங்காக இருந்தேன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் வந்து நான் பார்த்துருப்பேன் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. நம்ம எத்தனை பேரை மீட் பண்ணுறதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். கடவுள் நமக்காக எத்தனையோ மக்களை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம சரியாக இல்லாததுனால கடவுளால் நம்மை அந்த மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாமல் போயிருக்குமா இல்லாமல் இருக்குமா? எனக்கு அந்த போயிருக்கும். பயம் நிறையா இருக்குது. உங்கள் எத்தனை பேர் நீங்கள் இதையெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? இன்று கடவுள் விரும்புகிற வகையில் நாம் வாழ்ந்திருந்தால் நம்மளை வச்சு எத்தனையோ பேரை கடவுள் குணப்படுத்தியிருப்பார், எத்தனையோ பேருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பார், எத்தனையோ மக்களை கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும். நாங்கள் துபாயில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஊழியரை கொண்டு வந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் தான் அந்த ஒரு சின்ன ஜெப வழிபாடு வைத்திருந்தோம் எங்களுடைய கோர் டீம் மெம்பர்ஸ்க்காக குறிப்பாக. அப்போ அந்த மீட்டிங் முடிந்தோடனே எல்லாம் பயங்கரமாக மக்கள் எல்லாம் தொடப்பட்டார்கள். அப்போது அதில் இருந்த ஒரு முக்கியமான சகோதரர் அந்த ஊழியரை பார்த்து சொன்னார், பிரதர் சூப்பர், இந்த மாதிரி ஒரு மெசேஜை நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லைன்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், பிரதர் இந்த இடத்துல அந்தோனியார் வந்து மெசேஜ் கொடுத்தா எப்படின்னு இருக்கும் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், ஐயோ அது பயங்கரமாக இருந்திருக்குமா பிரதர், அப்புறம் எதுக்கு பிரதர் பெருசாக பேசியிருக்கேன், போங்க பிரதர் அப்படின்ட்டு போயிட்டார் அந்த ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னார், நான் கொடுத்த இடத்துல அந்தோனியார் வந்து மெசேஜ் கொடுத்தா என்ன ஆயிருக்கும் பிரதர்னு கேட்குறார். இப்போ புரியுதுங்களா எதனால கடவுள் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துகிறார்கள் என்று? அவங்க புனிதர்களையும் வேற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு கூட்டத்தில் 100 பேர் வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, நிறைய மக்கள் வந்தாங்க இல்லையா, நம்முடைய வீடியோவுக்கு ஒரு 500 பேர் லைக் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லையா? பேதுரு ஒரு நாள் மெசேஜ் கொடுத்தாரு, 3000 பேர் மனம் மாறினாங்க. நான் அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா உழுந்து மெசேஜ் கொடுக்குறோம், ஒன்றும் 80-90 பேர் தான் வராங்க இங்கே, கரெக்டா? அப்போ நம்ம பேதுருவை எப்படி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுறான்றது பார்க்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்தோம் என்றால் நம்மையும் கடவுள் பயன்படுத்துவார், நிச்சயமாக பயன்படுத்துவார். ஆனால் நம்முடைய மனசு திங்கிங் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நம்முடைய எண்ணம், கடவுள் நம்மை ஒரு சீடரை அழைத்திருக்கிறார், நமக்கு ஒரு சில ஆத்மாக்களை கொடுத்துருக்கார், அந்த கடைமுறையை நம்ம செஞ்சு முடிக்கணும். இதை நமக்கு முதல்ல கண்முன்னால் வச்சுருந்தோம்னா மற்ற எண்ணங்களெல்லாம் நம்மளை விட்டு போகும். முதல்ல உங்கள் மைண்ட் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்குது, நான் கடவுளுடைய சீடனாக இருக்க விரும்புகிறேன், சும்மா அப்பா அப்பான்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறது கொஞ்சம் இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இதை செய்யாமல் நம்ம அதெல்லாம் பாடி பிரயோஜனம் இல்லை. ஜீசஸ் வாண்ட் ஆக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் வந்து பேசுகிறவங்களை பார்த்து ஏமாற போகிறது கிடையாது. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் அதெல்லாம் பண்ணுறது நல்லது, அதனால பண்ண வேணாம்னு சொல்லலை. ஆனால் செயலில் கொண்டு வர்றோமா இல்லையா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போய் பாவ சேந்திரம் போது பயங்கரமாக அழுது புலம்பி ஜெபம் பண்ணுவாங்க, பாவ சேந்திரம் பண்ணுவாங்க, வந்துட்டு அதே தப்பு செய்வாங்க. ஒரு சிலர் கல் மாதிரி போய் சொல்லிட்டு வருவாங்க, ஆனால் திரும்பி அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. எது பெட்டர்? எது பெட்டர்? அழுதுட்டு மறுபடியும் அதே பாவத்தை செய்யறதா? திரும்ப செய்யாம இருக்குது. ஸோ அதனால நான் ஓகே
சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ செயலில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. ஓகே. ஸோ ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் செய்கிறத நீங்கள் செய்யுங்கன்னு அர்த்தம். வேறு யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, இல்லையா? என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நான் தகுதியான ஆளும் கிடையாது, ஓகேங்களா? குருக்களை ஃபாலோ பண்ணாதீங்க, மனிதர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா புனிதர்களோட ஃபாலோ பண்ணாதீங்க, ஜீசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு புனிதர்களும் ஒவ்வொரு வழியில் கடவுள் எடுத்து சென்றார். நீங்கள் புனிதர்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதே அற்புதம் நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் மறுபடியும் நான் 7 வருஷமாக ஏமாந்துருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் செஞ்சதெல்லாம் செஞ்சேன், ஆனால் அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கலை. ஒரு சில புனிதர்கள் செய்ததெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலை. எத்தனை பேர் அந்த மாதிரி செஞ்சு ஏமாந்துருக்கிறீங்க? யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஏமாந்துருக்கீங்களா? நம்ம 2 பேரும் தான், அங்கே யாரும் அப்படி இல்லைம்மா. அவங்கெல்லாம் உஷாராக இருக்கிறாங்க. நானும் என் மனைவி மட்டும்தான் ஏமாந்துருக்குறோம், மற்ற எல்லாம் உஷாராக இருக்கிறீங்க. அப்போ வெரி குட். ஆனால் நாங்களாவது ட்ரை பண்ணி ஏமாந்தோம், நீங்கள் ட்ரையே பண்ணலன்றீங்க, அது இன்னும் மோசம், இல்லையா? ஆமாங்க. ம் நாங்களாவது ஏதோ புனிதர்கள் வழி ட்ரை பண்ணி பார்த்தோம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வழி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லைன்னா அது இன்னும் மோசம். சரி, ஓகே. புனிதர்களை விட்டுருங்க, மற்றவங்களை விட்டுருங்க. ஆனால் ஜீசஸ் செஞ்சதை நம்ம செஞ்சு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப அது செய்யலாம், நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமாச்சு, இல்லையா? ஏசு கிறிஸ்து செய்ததை நம்ம செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கலாம், நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். Praise the Lord. Hallelujah. ஓகே. Hallelujah. இப்போதான் நான் முக்கியமான டாபிக் வரப்போகிறேன். ஏன்னா இந்த டாபிக் வர்றதுக்கு முன்னால் உங்கள் மைண்ட் வந்து ஓகே, நான் சீடனாக இருக்க விரும்புகிறேன், ஏசு கிறிஸ்து எனக்காக வச்சிருக்க வேலையை நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு மற்ற எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு உங்களுக்கு மனசு இருந்தால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் பிரயோஜனம் இருக்காது. எத்தனை பேருக்கு உண்மையிலே சீடனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையா எனக்காகல ஜீசஸ்க்கு சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில சகோதரிகள் கை தூக்கல. வேண்டாம் பிரதர், நாங்க ஏதோ ஒரு எங்களுக்கு ஆசையா விஷயத்துக்காக. இருக்கு brother. என்ன சிஸ்டர்? எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நாங்க இதுல இணைப்புல நிறைய பேரை சேர்க்கும். ஆனா அவங்க இருக்குல்ல நிலைச்சு, அது ஒரு வருத்தமா இருக்கும். வாரங்க போயிடுவாங்க, அது ஒரு வாட்டி பிரச்சனை இல்லை 2 வாட்டி சிஸ்டர். வர்றது. சிஸ்டர் நான் சொல்லட்டுமா? இப்போ ஒரு மெழுகுதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெழுகுதிரி இருக்குது, ஓகேங்களா? உங்க கையில ஒரு மெழுகுதிரி இருக்குது, நீங்க அதை போய் பத்த வச்சீங்கன்னா பத்துமா? நெருப்பு இல்லைன்னா? பத்த வச்சா பத்தோம், நெருப்பு இல்லாம நெருப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நெருப்பு இல்லை பத்தாது. சிஸ்டர். உங்ககிட்ட நெருப்பு இல்லை, மெழுகுதிரி மத்த இருங்க கேட்கறது கரெக்டாக பதில் சொல்லுங்க. ஒரு 100 மெழுகுதிரி இருக்குது, உங்ககிட்ட ஒரு மெழுகுதிரி இருக்குது, ஆனால் நெருப்பு இல்லை. பற்ற வச்சா பற்ற வைக்க முடியுமா? பத்த வைக்க முடியாது. முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணணும் முதல்ல? நம்ம தயாராகணும். இது மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க சிஸ்டர். ஓகே. நெருப்பு உங்ககிட்ட நெருப்பு இருந்ததுன்னா மற்றவங்களை பற்ற வைக்கலாம் சிஸ்டர், புரியுதுங்களா? இப்போ நான் சொல்றது 2010 ஆண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் துபாயில் இருக்கும்போது நிறைய பேரை போய் ஆண்டவர் பற்றி நிறைய பேர்ட்ட அறிவித்தேன். ஒருத்தரும் காது கொடுத்து கேட்கல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஆண்டவரே என்ன நான் ஒருத்தர் சொன்ன ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு சில கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், ஒரு சில ஹிந்துவிஸ்ட்டை போய் சொன்னோம்னா என்ன தெரியுமா ஆச்சு? அது வரைக்கும் கோயிலுக்கு போகாதான் அவங்க இந்து சாமிகிட்ட பயபக்தியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில முஸ்லீம்ஸ்கிட்ட பேசினேன், அது வரைக்கும் மசூதி போகாதவங்களாம் போயிட்டு ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஒரு புத்திஸ்ட் பொண்ணை ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்தேன், அதுக்கிட்ட ஒரு 1 hour ஜீசஸ் பற்றி பேசினேன். முடிச்சு அவர் டாக்ஸிலையும் கூட தான் வந்தது அந்த பொண்ணு. 1 மணி நேரம் அதை ஜீசஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே இறக்கும்போது இங்கே புத்திஸ்ட் டெம்பிள் எங்கே இருக்குன்னு கேட்டா. கடைசியில் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இல்லையா? 1 மணி நேரம் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி கீழே இறங்கும்போது புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கான்னு கேட்டது அந்த பொண்ணு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவர் என்ன நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க தெய்வத்தை கும்பிடுறதுல தீவிரம் ஆயிடுறாங்க, தவிர ஜீசஸ் உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜீசஸ் சொன்னார், நீ உங்ககிட்ட நெருப்பு இருந்தால் நீ போய் பற்ற வைக்கலாம், நீயே இன்னும் நெருப்பாக மாறல அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் புரியுதுங்களா? ஏன் நீங்கள் சொன்னால் மனம் மாற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு? புரியுது. நம்ம நெருப்பாயிட்டோம்னா மற்றவங்களுக்கு
நெருப்பு வைக்க முடியும். இப்போ பேதுரு முதல்ல சாதாரண நம்ம மாதிரி தான் இருந்தார். ஆனால் கடைசியில் அவர் நெருப்பில் பற்றி பரிசுத்தாவில் பற்றி எரிஞ்சதுனால ஒரே நாளில் 3000 பேர் அவரால் மனமாற்றம் செய்ய முடிந்தது. பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஓகே, இப்போதான் டாபிக் எடுக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சீடர்களை எப்படி பயிற்றுவித்தார், அதுதான் இந்த டாபிக்குடைய மிக முக்கியமான நோக்கமே. அதுக்கு முன்னால் உங்களுக்கு நம்ம சீடனாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு மைண்ட் இல்லாமல் நீங்கள் இதை கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை எப்படி பயிற்றுவித்தார், எப்படி ட்ரைனிங் கொடுத்தார் அப்படி. சரி, நீங்கள் பைபிள் படிச்சிருக்கலாம், நான் சொல்ல போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எப்படி இயேசு கிறிஸ்து சீடர்களை ட்ரைனிங் கொடுத்தார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இந்த ட்ரைனிங்லன்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது நான் என்னென்ன செய்யணுன்றதும் உங்களுக்கு இது முடியும் போது தெரியும். புரியுதுங்களா? ஓகே, ஜீசஸ் ஃபஸ்ட்டு சீடர்களை கூப்பிடுறார். கூப்பிடும்போதே சொல்லி கூப்பிடுறார். எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிடுறார். மனிதர்களை பிடிக்கிறதுக்கு தான் உங்களை ட்ரெயின் பண்ண போறேன்டான்னு சொல்றார். இப்போ நம்ம எல்லாத்தையும் எதுக்கு கூப்பிட்டுருக்கார்? மனிதர்களை பிடிக்க. மனிதர்களை பிடிக்க கூப்பிட்டுருக்கார். இப்போ இந்த சிஸ்டர் கேட்ட கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. நம்ம நெருப்பாகும் பொழுது தான் மற்றவங்களுக்கு நெருப்பு ஏற்ற முடியும், மற்றவர்களை ஆவிக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போது சீடர்கள் கடைசியில் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அப்புறம் ஒரு அக்கினியாக மாறுகிறார்கள். அவங்களால பல மக்களை கடவுளிடம் கொண்டு வர முடிகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்க்குறோம், ஒரு சில நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி கீழே விழுறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. நம்மளை எல்லாருமே கிட்டத்தட்ட அந்நிய பாஷையில் பேசுகிறோம். நிறைய பேர் இந்த பெந்தகோஸ் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டும் கூட சீடர்களை போல வாழ முடியல. கரெக்டா? நிறைய பேரால் அப்படி வாழ முடியல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் நான் அந்த பெந்தகோஸ் அனுபவத்தை இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் பெந்தகோஸ் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள்? அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நான் அபிஷேகத்தை நிறைய கீழே வந்திருக்கேன் பிரதர் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணி நல்லா இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 பேர் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ பெந்தகோஸ் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தில் நிரம்பினாங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றமும் இல்லை, ஒரு தோல்வியும் இல்லை, இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க லைஃப் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்மாற்றம் கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள்லாம் அப்படி ஒரு அக்கினியில் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன் உங்கள் 6 பேரால் அப்படி இருக்க முடியுதா? ஆவியில் நிரம்பி கீழே விழுந்தவங்களால இருக்க முடியுதா? சரி, ஏன் முடியலன்னு யோசித்து பார்த்தீங்களா? அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்துக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாங்களே, நாங்கள் ஏன் அந்த மாதிரி ஆகலன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஹலோ, கை தூக்குன 6 பேரை கேட்குறேன். யோசித்து பார்க்குறோங்க, அந்த மாதிரி ப்ரேயரே பண்றது இல்லை. ப்ரேயர் பண்ணுறது இல்லையா? பண்ண முடியல. ஓகே, ஃபைன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் அப்போஸ்தலர் மாறிட முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு பெந்தகோஸ் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவுடன் நம்ம சீடர்களைப் போல மாறிட முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒரு சில இடத்துல ஜெபத்துக்கு வரோம், இல்லை ஒரு தியானத்துக்கு வரோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறமும் பழைய குடி கதவு துடின்னு பாவத்தில் விழுறோம், இல்லை கோவப்படுறோம், எல்லா தப்பையும் செய்கிறோம், உலகப்பூர்வமான போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் ஒரு நாளும் அப்படி சோர்ந்து போகல. அப்போ அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கும் நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்தை கொடுத்தான்றதை நம்ம கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். அது தெரிஞ்சாதான். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு போதகர், அவருக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. யாரை தொட்டாலும் அவங்க அபிஷேகத்தை நிரம்பி கீழே விழுவாங்க. அப்போ அவர் கடவுளுக்குள்ள வந்து 2வது மாதம் கடவுள் பயங்கரமாக அவர் அபிஷேகத்தில் நிரப்பினார். அதனால என்ன பண்ணார், போயிட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தின உடனே ஃபைனலாக அபிஷேகம் பண்ணார். எல்லாம் கீழே விழுவாங்க. உடனே மக்கள்லாம் கூடி வருவாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 வருஷமாக ஊழியம் பண்ணார். கடைசியில் 2 வருஷம் கழித்து பார்த்தா கீழே விழுந்தது மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணுது. மறுபடியும் வந்து அபிஷேகம் பண்ணி கீழே விழுறாங்க. மறுபடியும் போயிட்டு வாழ்க்கையில் மாற்றத்தை காணும். ஒரு 3 மாதம் 4 மாதம் மறுபடியும் அதே தவறை செஞ்சிட்ருக்குறாங்க.
அதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அதை எப்போ பெற்றுக்கொள்ளணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னால் என்ன செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்த வாரம் நான் மறுபடியும் இதை கன்டினியூ பண்ணுறேன். இப்போதான் நம்ம எப்படி ட்ரைனிங் பண்ண போறான்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டுட்டு இது வரைக்கும் ஒரு சீடராக வாழாமல் இருந்ததுக்காக ஒழுங்காக மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்காக கடவுள் வைத்திருக்க ஆத்மாவை நீங்கள் ஒழுங்காக கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காம அஜாக்கிரதையாக இருந்ததுக்காக மன்னிப்பு. நீங்கள் செய்யலைன்னு தெரிஞ்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. இல்லை பிரதர் நான் சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன்னா தேங்க்ஸ் பண்ணுங்க. சொல்கிறது புரியுதா? உண்மையிலே எனக்கு கடவுள் வந்து 100 ஆத்மா கொடுத்தா நான் 200-200 ஆத்மாவை கொண்டு வந்திருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுங்க. இல்லை கொடுத்த ஆத்மாவை எத்தனைன்னு தெரியல பிரதர், ஒன்றும் சரியாக பண்ணலன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி இதோ கல்வாரி சிலுவை